இருக்குதே. அடடா, என்ன இது? வீட்டு வெளியே முழுக்க இவ்வளவு இலை கொட்டி இருக்குதே. சரி, முதல்ல இது இடத்த க்ளீன் பண்ணிடுவோம். அந்த தொடப்பம் எங்க? இங்கே தான் இருக்குதா? முதல்ல இதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட வேண்டியது தான். நானும் எப்பவுமே வெளியே சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். திரும்பவும் வந்து இலை கொட்டிக்கிட்டே இருக்குதே. எப்படியோ ஒரு வழியே எல்லாமே சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. சரி, முதல்ல தண்ணி பிடிக்கலாம். டேங்க்ல வேற தண்ணி இருக்கான்ட்டு தெரியலையே. சரி, போட்டு பார்க்கலாம். பரவாயில்லையே, டேங்க்ல தண்ணி இருக்கு போல. இன்னைக்கு வேற வீட்டுல துர்கா பூஜை இருக்குது. அதனால வீட்டுக்கு முன்னாடி நல்லா அழகா ஒரு பெரிய கோலம் போட வேண்டியதுதான். இன்னைக்கு போட்டிருக்க கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி, முதல்ல போய் எல்லா வேலையும் பார்க்கலாம். முதல்ல குளிச்சிட வேண்டியதுதான். தண்ணி ஊற்றி முதல்ல காய வைக்கலாம். எப்படியா இருந்தாலும் தண்ணி சூடாகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம்னா தான் ஆகும். அதுக்குள்ள நம்ம போய் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துடலாம். வந்துட்டேன். நீங்க பால் கலக்கத்தை விட நிறைய சாணியை தான் போடுறீங்களே. சரி இருங்க, முதல்ல இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தரேன். இன்னும் உங்களுக்கு தீவனம் போடணும், கோழிக்கு அரிசி போடணும், பூஜைக்கு ரெடி பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. பரவாயில்லையே, 2 பேரும் சீக்கிரமா எழுந்துட்டு இருக்கீங்க. அம்மா அம்மா, 2 பேருக்கும் ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட எதுனா தாங்கம்மா. என்ன விடிய காலையிலேயே ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றீங்க? இருங்க, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரேன். வேணும்னா நீங்களும் வந்து அம்மாவுக்கு உதவி செய்யுங்க. வாங்க பார்க்கலாம். சரிங்கம்மா. அம்மா, நான் மாடுங்களுக்கு தீவனம் போடுறேம்மா. என்ன உங்க 2 பேருக்கும் ரொம்ப பசிக்குதா? சரிங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, 2 பேரும் சாப்பிடுங்க பார்க்கலாம். பாருங்க பாருங்க, உங்களுக்கு அரிசி எடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் கீழே வந்து சாப்பிடுங்க பார்க்கலாம். என்ன கூப்பிட மேலேயே இருக்கீங்க? இப்ப 3 பேரை வர போறீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அரிசியே போட மாட்டேன். வந்துட்டீங்களா? இப்பதான் நல்ல கோழிங்க நீங்க. இந்தாங்க, உங்களுக்கு அரிசி வேணும்ல, நல்லா சாப்பிடுங்க பார்க்கலாம். இங்கேயே போடுறேன், நல்லா சாப்பிடுங்க. இங்க இருக்கு பாருங்க, இங்கேயே வந்து சாப்பிடுங்க. தண்ணியும் நல்லா சூடாயிட்டு இருக்குதே.
சரி, எடுத்து இந்த பக்கெட்ல ஊத்திக்கலாம். இன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு எனக்கு பிடிச்ச சாரியை கட்ட போறேன். நல்லா குளிச்சு முடிச்சாச்சு. சரி, பசங்க காலையிலே ரொம்ப பசிக்குதுன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்களுக்கு போய் ஒரு டீ போட்டு தரலாம். பரவாயில்லையே, நான் குளிச்சு முடிச்சுட்டு வரத்துக்குள்ள கோழிக்கு அரிசியெல்லாம் போட்டுட்டீங்களா? இப்படித்தான் நல்ல பசங்களா இருக்கணும். அம்மாக்கு இப்படிதான் நல்லா உதவி செய்யணும். சரி இருங்க, அம்மா உங்களுக்கு டீ போட்டு தந்துடுறேன். முதல்ல பால் கறக்கலாம். பரவாயில்லையே டின்ட்டு, மாடுங்களுக்கு தீவனம்லாம் போட்டுட்டு இருக்கியே, நல்ல பொண்ணு. இப்படித்தான் அம்மாவுக்கு நல்லா உதவி செய்யணும். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா டீ தூளும் போட்டுக்கலாம். ஆஹா, டிகாஷன் வாசனையே இவ்வளோ சூப்பரா இருக்குதே. சரி சரி, பாலை ஊத்தி இறக்கிட வேண்டியதுதான். அதுக்குள்ள பொங்கி வந்துடுச்சா? நல்லா கொதிச்சிடுச்சே. சரி, கீழே எடுத்து வச்சிடுவோம். சிண்டு சிண்டு, என்ன எனக்கு முன்னாடியே எழுந்துட்டு இருக்கீங்களே? சரி சரி, உங்க அம்மா போடுற டீ ஸ்மெல்லு வீட்டுக்கு உள்ள வரைக்கும் வருது. அதனால தான் நானே வந்துட்டேன் வெளியே. ஆமாப்பா, இன்னைக்கு நாங்க தான் உங்களுக்கு முன்னாடி எழுந்தோமே தெரியுமா? நீங்க தான் கடைசி. ஆமா டிண்டு. சரி, என்ன என்னைக்கும் இல்லாத அதிசயமா 2 பேரும் புத்தகம் வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க? என்ன எக்ஸாம் எத்தனை வரப்போதா? ஆமாப்பா, இன்னைக்கு எங்களுக்கு லீவு. நாளைக்கு எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம், சிண்டுக்கு சோஷியல் எக்ஸாம்பா. ஓ அப்படியா? சரி சரி, நல்லா படிங்க 2 பேரும். மாயா, இன்னைக்கு நல்ல வெயில் காயும்ட்டு சொல்லியிருக்காங்க நியூஸ் பேப்பர்ல. அதனால நீ இருக்கிற துணி மொத்தமே இன்னைக்கே துவைச்சு போட்டுருமா, சரியா? சரிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகுதான் துணி துவைக்கவே போகணும். டீ போட்டு முடிச்சாச்சு. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. டீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சிண்டு, டிண்டு, இந்தாங்க, 2 பேரும் டீ எடுத்து குடிங்க. மாயா, நீ போடுற டீ பத்தி சொல்லவா வேணும்? ரொம்ப சூப்பரா இருக்குமா? ஆமாமா, ரொம்ப சூப்பரா இருக்குமா டீ. என்னங்க,
இன்னைக்கு சப்பாத்தியும் கிரேவியும் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆஃபீஸ்க்கும் அதுவே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டில் துர்கா பூஜை பண்ணணுங்க. அதை முடிச்சிட்டு பிறகு தான் சாப்பிடவே செய்யணும். அதனால் முதல்ல எல்லாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பார்க்கலாம்.